இப்போ ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கும்போது வந்து அது மக்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்க. நஷ்டங்கள் அப்படிங்கிறத விட எக்ஸ்பென்சஸ் எதுலாம் அதிகமாகுது. பல பேர் வந்து கோல்டை நான் வித்துறவா அப்படின்னு கேட்குற அளவுக்கெல்லாம் எனக்கு லேடிஸே இப்போ கோல்டு ஃபண்டும் சரி அல்லது இடிஎஃப் ஆகட்டும் சரி, இடிஎஃப் மார்க்கெட்டில் ஒன்று மெட்டல் ப்ரைஸ் ஏறுறதுனால ஏறும், செகண்ட் வந்து டிமாண்ட் சப்ளையை பொறுத்து. ஏன்னா இப்போ நம்ம வச்சுருந்தா நம்ம லாக்கரில் வச்சுருந்தா ஒரு வாடகை கொடுப்போம், அல்லது வாங்கையில் ஜிஎஸ்டி கட்டுறோம், சேதாரம் செய்கூலியெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா. அதுக்கு பதிலாக இங்கே மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் அவங்க வாங்கி பாதுகாக்கிறாங்க, அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க, எல்லாமே செய்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு சிறிய தொகையை போட்டு எடுத்துக்குவாங்க. அதாவது கோல்டுக்கு பதிலாக நான் இன்றைக்கி எனக்கு தேவையில்லை கோல்டு, 18 வருஷம் கழிச்சு தேவை, 20 வருஷம் கழிச்சு தேவை அப்படிங்கிறதுல வந்து கோல்டை விட வந்து ரிஃப்ளெக்ட் மணி நேயர்களுக்கு வணக்கம். நான் பிரவீன் சார். பொதுவாக இந்த தங்கத்தில் முதலீடு அப்படின்னு வரும்போது ஃபிசிக்கல் கோல்டு இல்லாமல் இடிஎஃப் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் வந்து மக்கள் வந்து அது தங்கம் சார்ந்த இடிஎஃப் இருக்கு இல்லையா, கோல்டு இடிஎஃப், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுறதுக்கு மக்கள் நிறைய பேர் ஆர்வம் காட்டுறாங்க. ஏற்கனவே சுக்கலிங்கம் சாரோட நம்ம வந்து ஒரு தங்கம் பற்றின வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அது இல்லாமல் அதில் இடிஎஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றின சந்தேகம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி இன்றைக்கி கேட்டுக்கலாங்கிறதுக்காக தான் சரி சுக்கலிங்கம் சாரை வந்து மீட் பண்ண வந்திருக்கோம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோவில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு கோல்டு வீடியோவில். அண்ட் அதில் வந்து நம்ம இடிஎஃப் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஜென்ரலாக பேசியிருந்தோம். ஸோ அதை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் டீப்பாக பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கும்போது வந்து அதில் மக்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் சார் பார்க்குறீங்க. நஷ்டங்கள் அப்படிங்கிறத விட எக்ஸ்பென்சஸ் எதுலாம் அதிகமாகுது ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். மேஜர் அதில் கில்லர் வந்து செய்கூலி சேதாரம். ஜென்ரலாக ஆர்னமெண்ட்ஸாக வாங்கையில் செய்கூலி சேதாரம் பொறுத்து 8%, 10%, 15, 20 நீங்கள் வாங்குகிற ஜுவல்லரியை பொறுத்து அது போகுது. ஸோ ஜென்ரலி நார்மலான செயினாக தான் வாங்கி வச்சுக்க போகிறோம்னா மினிமம் 8% வந்துடும்னு வச்சுங்களேன். ஸோ எக்ஸ்பென்சஸ் ஒரு பெரிய கில்லரு. செகண்ட் திங், இதை வாங்கி வச்சு நம்ம பாதுகாக்கணும். வீட்டில் வச்சுருக்க முடியாது, அதுக்கு ஒரு லாக்கர் வாங்கணும். வீட்டிலே வச்சுருந்தீங்கன்னா அது யாரும் நம்மளை உயிருக்கு ஆபத்தை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அது மாதிரி உயிரே போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஜென்ரலாக நம்ம வாங்கி வச்சுருந்தோம்னா அதுக்காக நம்ம இல்லாமல் இருக்க முடியாது. பட் ஜனனை கேட்குறதுக்காக சொல்கிறேன். ப்ளஸ் ஜிஎஸ்டி அஃப்கோர்ஸ் வாங்கையில் ஜிஎஸ்டி 2%, 3% அவங்க போடுறத ஜிஎஸ்டி போடுறாங்க. ஒருவேளை நீங்கள் ஜுவல்லரி வச்சுருந்து அது காணாம போச்சு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி. ஸோ லாக்கரில் வச்சுருந்தா கூட பேங்க் அதுக்கு பொறுப்பாகாது, நம்ம என்ன வச்சுருக்கோம்னு அவங்களுக்கு தெரியாது, அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணும். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஆபரண தங்கத்தில் உள்ள அசௌகரியங்கள். அல்ல ஈவன் பிஸ்கட் வாங்கினீங்கன்னா கூட செய்கூலி சேதாரம் இருக்காது. பட் ரெஸ்ட் அது மினிமம் 2%, 3% நகைக்கடையில் வாங்கிக்கிறாங்க. ரெஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் எல்லாமே அதில் இருக்கிறது. ஸோ அதனால் வந்து நிறைய முதலீட்டாளர்கள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து கோல்டை நான் வித்துறவா அப்படின்னு கேட்குற அளவுக்கெல்லாம் எனக்கு லேடிஸே வேலை பார்க்குற லேடிஸே வந்து இப்போ எங்கள் கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. சார் எனக்கு வீட்டில் 50 பவுன் செஞ்சாங்க, 50 சவரனு. அந்த 50 சவரனா எனக்கு அவ்வளோ தேவையில்லை, சும்மா ஒரு 5 பவுன் 10 பவுன் இருந்தால் போதும், 2 செயின் போட்டுக்க போகிறேன், மீதி 40 நான் வித்துறவா, இப்போ மார்க்கெட் ரேட்டு நல்லா இருக்கே அப்படிம்பாங்க. சில சமயத்தில் நான் சொல்கிறேன், இல்லை நீங்கள் அவசரப்பட வேண்டாம், விற்காதீங்க, அதை வச்சுக்குங்க, அப்புறம் பார்த்துக்கலாம்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். ஸோ அது மாதிரி மக்களே கூட அந்த மனநிலைக்கு இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களாவே. அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு நம்ம தங்கமாக வாங்கிடுறோம். பட் ஆனால் அதுக்கப்புறமா மேலே அதுக்கு நம்ம செலவு பண்ணி லாக்கருக்கு இன்சூரன்ஸுக்கும் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது சார். இப்போது ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது அது ஒரு ஃபீல் நம்ம கண்ணால் பார்க்கணும். நம்ம வந்து இப்போ நான் இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்றத தினம் பார்த்து சாமி கும்பிட்ற மாதிரி அதையும் தொட்டு கும்பிட்டா மக்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போது நான் போன வீடியோவில் நம்மளதில் கோல்டில் வந்து ஒரு நல்ல விஷயம் ஒன்று பார்த்தோன்னா, எனக்கு கோல்டு இடிஎஃப் பற்றி சொல்லுங்கள், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்றத வந்து கேட்டிருந்தாங்க. சார் எனக்கு ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இடிஎஃப் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன ஒரு விளக்கம் மட்டும் கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். இடிஎஃப் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னா என்னென்னா வந்து ஷேர் மாதிரி அது வந்து சந்தையில் வர்த்தகமாகும். ஓகே. ஸோ ஷேர் மாதிரி அது வர்த்தகமாகையில் என்ன ஆகும்னா எவ்ரி மினிட்டுக்கு அதனுடைய ப்ரைஸ் சேஞ்ச் ஆகலாம். ஓகே. எவ்ரி மினிட்டுக்கு ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் நாளைக்கு ஏறப்போகுது அப்படின்னு தெரிஞ்சால் அது இன்றைக்கே மக்கள் போய் அதிகமாக வாங்கி இன்றைக்கி உள்ள மதிப்பை விட அது கூடவும் விற்கலாம். ஓகே. ரிவர்ஸ் அண்ட் ட்ரூ. இப்போ நாளைக்கு இறங்க போகுதுன்னா இன்றைக்கே போய் அந்த இடிஎஃப்பை வாங்குறவங்க ரேட்டு குறைச்சி கொடுத்தா நான் வாங்குவேன் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இது வந்து ரியல் டைம் பேசிஸில் நீங்கள் வாங்கக்கூடியது வந்து இடிஎஃப். அதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட்டு வேணும்.
ஓகே. ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட், புரோக்கர்கிட்ட நீங்கள் வச்சுருக்கணும், அப்போ தான் வாங்க முடியும். இப்போ அதே சமயத்தில் அதே இடிஎஃப்பை வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு சொல்லி மியூச்சுவல் ஃபண்டுகள் வழங்குறாங்க. இடிஎஃப்பும் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் தான் வழங்குறாங்க. அது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும். இது வந்து உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் அவங்க யூனிட்ஸாக கொடுப்பாங்க. ஓகே. இந்த என்ஏவி யூனிட்ஸ் நெட் அசெட் வேல்யூ வச்சு இன்றைக்கி இவ்வளோ வேல்யூ. அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ப்ரைஸ் தான். ஓகே. ஒரே ப்ரைஸ் தான். மார்க்கெட் முடிவில் என்ன ப்ரைஸோ அதுதான் பர்ச்சேஸ் ப்ரைஸ், சேல் ப்ரைஸ் ரெண்டுமே அதுதான். ஒரு நாளைக்கு பல தடவை பல ப்ரைஸ் இருக்காது, ஒரு ப்ரைஸ் தான் இருக்கும். ப்ளஸ் நம்ம வந்து அதில் எஸ்ஐபியெல்லாம் போட்டுக்கலாம். மாதம் மாதம் நான் 100 ரூபாய்க்கு போட்டுக்கிறேன், 500 ரூபாய்க்கு போட்டுக்கிறேன், 1000 ரூபாய்க்கு போட்டுக்கிறேன். ஓகே. ஆட்டோமேட்டிக்காக மாதமெல்லாம் எடுத்துக்குவாங்க. இது மாதிரி வசதிகள்லாம் உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டுகளில் இருக்குது. ஓகே. ப்ளஸ் பல்காகவும் வாங்குறது வாங்கிக்கலாம். அதுக்கு எனக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவையில்லை, ட்ரேடிங் அக்கௌண்ட் தேவையில்லை, நான் ப்ரோக்கரேஜ் கொடுக்க வேண்டாம். ஓகே. இது மியூச்சுவல் ஃபண்டுன்னு வரும்போது மியூச்சுவல் ஃபண்டு வரையில் வேறு அங்கே வந்து நீங்கள் ப்ரோக்கரேஜஸ்க்கு செலவழிக்கணும். ப்ளஸ் வருஷத்துக்கு ஒரு தடவை டிமேட் அக்கௌண்ட்டுக்கு பணம் கட்டணும், இந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், ஏஎம்சி கட்டணும். ஸோ அது மாதிரி சில அசௌகரியங்கள்லாம் இருக்குது. ரெண்டாவது நான் 100 ரூபாய்க்கு வாங்கையில் அதுக்காக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, அல்லது 2000 3000க்கு வாங்கையில் அதுக்காக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வாங்குறத விட மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும். நேரடி ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு சொல்லுவோம், அல்லது கோல்டு ஃபண்டுன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து மக்கள் நிறைய பேருக்கு வந்து அதை வசதியாக பார்க்குறாங்க, அவங்களுக்கு மோர் கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஆமாம். ஏன்னா இப்போ நம்ம ஆக்சுவலி ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை விட நம்ம இதுக்கு வந்து ஒரு கேஒய்சி பண்ணாலே நம்மளால் கேஒய்சி பண்ணுறது மட்டும் தான் இருக்கும். அவ்வளோதான். அது முடிச்சாலே எப்படிலாம் முடிச்சிடலாம். பேங்க்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டு வாங்க. உங்களுக்கு எப்போ பணம் தேவையோ அன்னைக்கு உள்ள ப்ரைஸில், அன்னைக்கு உள்ள என்ஏவியில் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். ஓகே சார். ப்ளஸ் அஃப்கோர்ஸ் இன்னும் ஒரு டிஃப்ரென்ஸ், டாக்ஸேஷன் டிஃப்ரென்ஸில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இடிஎஃப் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிறத கண்டு 1 இயருக்கு மேலே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸு. ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டை நீங்கள் வாங்கையில் 2 இயருக்கு மேலே வச்சிருக்கையில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ். ரெண்டுமே 12.5% தான். இடிஎஃப்க்கு 1 இயர், மியூச்சுவல் ஃபண்டுக்கு 2 இயர்ஸ். சார் இப்போது இன்னொரு பொதுவாக இருக்க கேள்வி என்னென்னா, தங்கம் விலையேறுச்சுன்னா இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்டும் விலையேறுமா, இல்லை அதுக்கேற்ற மாதிரி விலையேறுமா, இல்லை எதை வச்சு இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து விலையேறுது? அதனுடைய பேஸ் என்னென்னு கேட்குறீங்க. பேஸ் இப்போ கோல்டு ஃபண்டும் சரி, அல்லது இடிஎஃப் ஆகட்டும் சார். இடிஎஃப் மார்க்கெட்டில் ஒன்று மெட்டல் ப்ரைஸ் ஏறுறதுனால ஏறும், செகண்ட் வந்து டிமாண்ட் சப்ளையை பொறுத்து இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டுகளில் மெட்டல் ப்ரைஸை மட்டும் வச்சு தான் அதனுடைய விலை ஏற்ற இறக்கம் இருக்கும். இப்போ இவங்க முதலீட்டாளர்கள் கொடுக்குற பணத்தில் அப்படியே போய் தங்க கட்டி தான் வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணுறாங்க மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள். ஓகேங்க சார். ஓகே. அவங்க அதை வேறு எதுவும் ஸ்பெக்குலேட் பண்ணுறதில்ல, வேறு எங்கேயும் போடுறதில்ல, பண்ணுறதில்ல. ஓகே. இவங்க மக்கள்கிட்டருந்து ஒரு நாளைக்கு இன்றைக்கி வந்து கலெக்ட் ஆச்சா, இன்றைக்கி வந்து ஒரு 80 லட்ச ரூபா கலெக்ட் ஆச்சா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரும். ஓகே. ஓகே. அப்படின்னா அல்லது 85 லட்சத்தையும் கலெக்ட் ஆச்சா, 1 கிலோ தங்கம் வாங்கிடுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி மக்கள் வந்து நான் ஒரு 85 லட்ச ரூபா வெளியில் எடுத்துட்டாங்களா, 1 கிலோ தங்கத்தை விற்றுருவாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் தங்கம் தான் அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க, ஃபிசிக்கல் கோல்டு. ஓகே. ஃபிசிக்கல் கோல்டு வாங்கி அவங்க ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சிட்ட கொடுத்து அதை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. ஓகே. ஏன்னா அவங்க ஆஃபீஸில் வச்சுக்க முடியாது. செக்யூரிட்டி ஏஜென்சிட்ட கொடுத்து அதை பண்ணி இது பண்ணி வச்சு. சார் இன்னொரு பொதுவாக ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா, சேம் இதையே தொடர்ந்து தான். இப்போ நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தங்கம் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்போ நான் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி வச்சிருந்தேன்னா இன்றைக்கி ஒரு 40% மேலே, இப்போ இன்றைக்கி ரீசெண்ட் சினாரியோவில் அதிகமாக இருக்குது, நிறையவே இது 40 மேலே போயிருக்கு. அப்போ 1 லட்ச ரூபா பதிப்பு இன்றைக்கி வந்து பெரிய அமௌண்ட் இருக்கும்ல, அதே மாதிரி நான் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் கோல்டு எவ்வளோ விலையேறிச்சோ அதே மாதிரி விலையேறுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு சார். டெஃபினட்டாக அதே அளவு ஏறும். அதில் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னு சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ நம்ம வச்சுருந்தா, நம்ம லாக்கரில் வச்சுருந்தா ஒரு வாடகை கொடுப்போம், அல்லது வாங்கையில் ஜிஎஸ்டி கட்டுறோம், சேதாரம் செய்கூலியெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா. அதுக்கு பதிலாக இங்கே மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் அவங்க வாங்கி பாதுகாக்கிறாங்க, அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க, எல்லாமே செய்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு சிறிய தொகையை போட்டு எடுத்துக்குவாங்க. ஓகே. அது ஒரு 0.25%, 0.5% பர் இயருக்கு அதை போட்டு எடுத்துக்குவாங்க. ஓகே. ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் அப்ரிசியேஷன் குறைவாக இருக்கலாம். ஒரு 10 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா 2%, 2.5%, 3%, 4%, வாட் எவர், டிபெண்டிங் ஆன் த ஒரு வருஷத்துக்கு 0.4, 0.3, 0.5 அது மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவு ஒரு 10 வருஷம் நான் அந்த கோல்டு ஃபண்டில் வச்சுருந்தேன்னா, நான் ரியலாக ஃபிசிக்கல் கோல்டில் பார்க்கையில் என்ன கிடச்சிருக்கோ அதை விட இங்கே ஒரு 3%, 4% குறைவாக இருக்கலாம் ஒன்று. பட் அட் த சேம் டைம் நான் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கையில் அதுக்கு சார்ஜ் பே பண்ணுறேன். ஆமாம், லாக்கர் ஜிஎஸ்டி பே பண்ணுறேன். 2%, ஏன்னா ஃபிசிக்கல் கோல்டோ யாரும் ஃப்ரீயாக தர்றதில்ல. கடையில் போனீங்கன்னா, நீங்கள் கல்யாண் ஜுவல்லரோ ஜிஆர்டிக்கோ போனீங்கன்னா மினிமம் அதுக்கு 2%ஆவது போடுறாங்க. அது 2%, ஜிஎஸ்டி 3%, 5%, லாக்கரு எல்லாம் சேர்த்திங்கன்னா அதுவும் ஒரு 10 வருஷத்தில் வந்து ஒரு 6-7% ஈஸியாக ஒடியாந்துடும்.
இங்கேயும் அந்த 5-6% போகும். ஓகே ஓகேங்க. ஸோ கிட்டத்தட்ட அப்படி பார்க்கையில் வந்து பராபர்னு சொல்லுவேன், ஈக்குவல்னு சொல்லுவேன். ரெண்டுக்குமே ஈக்குவல் எக்ஸ்பென்சஸ். சார் இப்போ இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் மாறும் இல்லைங்க சார்? இப்போ கோல்டுன்னு எடுத்துக்கிட்டாலே காம்படிஷன் அதிகமாகிட்டதை கண்டு கிட்டத்தட்ட எல்லாரும் மோரார்லெஸ் சேம் தான். ஏன்னா ஒரு ஆள் ரொம்ப அதிகமாக வைக்க மாட்டாங்க. மேபி 0.05%, 0.1% அந்த அளவு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர இன்றைக்கி வந்து எல்லாமே வேணா கிட்டத்தட்ட 40 ஃபண்ட் ஹவுஸ் நிறுவனங்கள் இருக்கின்றன, மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ். ஸோ அதனால் அவங்களுக்கு காம்படிஷன் வந்து ஹெவிங்கிறதுனால ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது. ஓகே. ஆனால் 0.5 அப்படின்றதுலாம் மற்ற ஜென்ரல் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பேர் பண்ணும்போது கோல்டு கொஞ்சம் கம்மி தானேங்க சார்? ஆமாம். ஏன்னா அது ரொம்ப டெட் ஃபண்ட் மாதிரி தானே. அதனால வந்து அதுக்கு ரொம்ப குறைவாக தான் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் மோர் வால்யூம் தான். ரெண்டாவது ஒரு வேல்யூ அடிஷன். இதில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களுக்கு பெரிய சம்பாத்தியம் இல்லைன்னா கூட வழங்கணும். அது ஒரு ஆஃபரிங் இருக்குது, என்னோட கோல்டு ஃபண்ட் இருக்குது, சில்வர் ஃபண்ட் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் இருக்குங்கிற மாதிரி எல்லாமே அவங்களும் சொல்லிக்கணும். அதில் வருமானம் இருக்குது. வருமானம் இல்லாமல் யாரும் தொழில் பண்ண மாட்டாங்க. பட் லாபங்கள் மிக குறைவு. ஓகேனா நம்மகிட்ட 10-15 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அப்படி இதுலேயும் இதையும் ஒன்று வச்சிடலாம்ப்பா கூட. கரெக்ட். ஹமாம் சோப்பு ஒன்று வை, லக்ஸ் ஒன்று வை அப்படின்ற மாதிரி. ஓகேங்க சார். சார் இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போது தங்கத்தில் வந்து நம்ம பொதுவாக தங்கம் வாங்கி வைக்கிறதுக்கு முக்கிய காரணம் சொல்கிறது என்னென்னா, என்னுடைய பெண் குழந்தைக்கு எதிராக அவங்களுக்கு வந்து ஒரு திருமணமாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அடுத்து அவங்களுடைய குழந்தைகளை ஏதாச்சும் ஒன்று செய்யணுங்கிறதுக்கு தான் தங்கமாக வாங்குறாங்க. அப்போது அங்கே ஏற்படுற பிரச்சனைகள் என்னென்னா, எங்கள் டிசைனே எல்லாம் பழசாயிடுச்சு, நான் திருப்பி என்ன பண்ணேன், தங்கத்தை அதை வச்சு அதுக்கு அது வேஸ்டேஜ் போயிடுது. அதுக்கப்புறம் தான் திருப்பி புது நகை எதாவது எடுக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 18 இயர்ஸ் கழிச்சு எனக்கு தேவைப்படும் அப்படிங்கும்போது ஆல்டர்னேட்டிவாக பண்ணால் மியூச்சுவல் ஃபண்டில் எந்த மாதிரிங்க சார் பண்ணலாம்? அதாவது கோல்டுக்கு பதிலாக நான் இன்றைக்கி எனக்கு தேவையில்லை, கோல்டு 18 வருஷம் கழிச்சு தேவை, 20 வருஷம் கழிச்சு தேவை அப்படிங்கையில் வந்து கோல்டை விட வந்து பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகள், ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள்னு சொல்லுவோம். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முதலீடு செஞ்சுட்டு இந்தியா போன்ற நாடுகளில் நல்ல அதீத லாபம் தரும். ஒரு 20 வருஷம் முடிவுலாம் கோல்டை விட டெஃபினட்டாக பாஸ்ட்டில் நல்லா கொடுத்துருக்கு. லாஸ்ட் 20 இயர்ஸ், லாஸ்ட் 30 இயர்ஸ் எந்த பீரியட் எடுத்துக்கினாலும் கோல்டை விட அதிகமாக கொடுத்துருக்கு. ஸோ இங்கேயும் இப்போ ஃப்யூச்சர்லேயும் அது மாதிரி கொடுக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது, நிறையவே வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிற அன்னைக்கு லெவலில் அந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை விற்றுட்டு அதை அவங்க கோல்டாக போய் வாங்கிக்கிறது வந்து ஒரு பெட்டராக இருக்கும், பெட்டர் ஐடியாவாக இருக்கும், பெட்டர் கான்செப்டாக இருக்கும். இன்றைக்கி என்ன கோல்டு வாங்க நினைக்கிறாங்களோ அதை விட அதிகமாகவே கோல்டு வாங்கவும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஓகே. அதாவது இப்போ கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் நான் வந்து எஸ்ஐபி பண்ணுறதுக்கும் ஈக்விட்டி சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி பண்ணுறதுக்கும் ரிட்டர்ன்ஸில் நிறைய வித்தியாசம் இருக்கணும். டெஃபினட்டாக இருக்கும். ஓகேங்க சார். ஈக்விட்டி வந்து ஒரு வளரக்கூடிய சொத்து. எக்கானமி வளர 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 வந்து பங்குகளுடைய மதிப்பு உயர்ந்துகிட்டே போகும், மார்க்கெட்டும் உயர்ந்துக்கிட்டே போகும். ஓகே. வேறஸ் கோல்டு வந்து எப்பப்போ பிரச்சனை வருதோ அப்போவெல்லாம் கோல்டு உயரும் இன் ஜென்ரல். ஸோ அதனால் வந்து ஆனால் இப்போ 8 வருஷம் நாடு நல்லா இருக்கும், பொருளாதாரம் நல்லா இருக்கும், 2 வருஷம் 3 வருஷம் டவுனாக இருக்கும். ஸோ அப்போ கோல்டு சூப்பராக போகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவார், அதை விட நான் ஓடுற குதிரை 8 வருஷத்துக்கு ஓடுற குதிரையை பிடிச்சிக்கலாம் அப்படி. சார் இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான பிஹேவியர் தான். நீங்கள் வந்து ஷேர்ஸையும் கோல்டையும் எடுத்துட்டிங்கன்னா எப்போல்லாம் ஷேர்ஸ் டவுன் ஆகுதோ அப்போல்லாம் வந்து எல்லோரும் கோல்டு பற்றி தான் பயங்கர நியூஸாக இருக்கும். அதே மாதிரி எப்போல்லாம் உலகத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஒரு வார் நடக்குதுன்னா திடீர்னு கோல்டு மட்டும், அதாவது வறட்சியிலையும் வாழ்கிற மரம் மாதிரி கோல்டு. ஓகேங்க சார். நான் ஐ திங்க் இதில் ஓரளவுக்கு டவுட் கிளாரிஃபை ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஆனால் முதலீடு அப்படின்னு வரும்போது ஒரு 18 இயர்ஸ்க்கு இருக்கவங்களுக்கு 18 இயர்ஸ் எனக்கு இருக்குது, இப்போ எனக்கு தங்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க அது ஈக்விட்டி சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணிடலாம் சார். ரொம்ப தேங்க்யூங்க சார். இந்த வீடியோலையும் வந்து மக்கள் திரும்ப சந்தேகங்கள் கேட்கும்போது அதை உங்ககிட்டயே வந்து கேட்குறோம், நீங்களும் தீர்த்து வைக்கணுன்றதை கேட்டுக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.